ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ ஃபேபிஸ். நம்ம கிரிப்டோ ஃபேபிஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3 ஏர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் லிஸ்ட் ஆக, அதாவது இந்த ஆட்ரப் எண்ட் ஆக போகுது. ஸோ அக்டோபரோட ஃபஸ்ட் வீக்கில் லிஸ்ட் ஆக போகுது. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்ராப் தான். அந்த ஆட்ராப்பில் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, நம்ம கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது வேறு எதுவுமே இல்லை, நம்ம எக்ஸ் எம்பையர் தான். ஓகேங்களா, அதை பற்றி நான் டீட்டெயில் ஃபுல்லாக சொல்கிறேன். அண்ட் அது இல்லாமல் இன்னும் புதுசாக 2 ஆட்ராப், நியூ ஆட்ராப், ரொம்ப இம்பார்ட்டண்டான பெரிய ப்ராஜெக்ட், அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துலாம். கேட்ஸ் ஆட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அது நேற்றுக்கு நைட்டு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 2 lakhs யூசருக்கு மட்டும்தான், ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 2 lakhs யூசருக்கு மட்டும்தான் 30,000 கேட் டோக்கன் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க, நம்ம வாலெட்டை கனெக்ட் பண்ணுறது மூலிமா எக்ஸ்சேஞ்சு. ஓகேங்களா, அது எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நேற்றுக்கு போட்ட வீடியோவை பார்க்காதவங்க நிச்சயமாக பார்த்துருங்க. அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு டெலிகிராமில் வந்துடும். நம்ம புதுசாக வர ஆட்ராப்பை, ஏற்கனவே போட்ட ஆட்ராப்போட அப்டேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா, அண்ட் டான் காயினோட முக்கியமான ஒரு ஆட்ராப் வந்திருக்கு, டான் ஃபிக்சல் அப்படின்றது. அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய வீடியோ லிங்க்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கீழே ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணவே இல்லை, என்ன ரீசன் தெரியல. டான் காயின் ரொம்பவே நல்ல ஒரு இன்கம் கொடுத்து ஃபஸ்ட்டு டேப் மைனிங்கில் வந்தக்கூடிய காயின். அந்த இதோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா டான் ஃபிக்சல். இது வந்து டானோட கம்யூனிட்டி டேப்பில் போய் நீங்கள் எங்கே செக் பண்ணாலும் தெரியும், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டு. அதை ஜாயின் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, இனி வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க போகிறோம். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் உங்களுக்கு பண்ணுவேன். அண்ட் ஃப்யூச்சர் வீடியோவும் அதை பற்றி ரிலேட்டடாக வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம டெலிகிராம் பாட்டோட நிறைய ஏர்னிங் காம்போ டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுக்காகவே தனியாக ஒரு கிரிப்டோ ஃபேபிஸ் டெய்லி பாட் ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டெலிகிராம்லேயே கொடுத்துருக்கேன், அண்ட் இங்கே கூட கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் வந்து டெய்லி இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணி இந்த டெய்லி ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர் டிஏஓ அப்படின்ற ஒரு ரொம்பவே ட்ரஸ்டடான ப்ராஜெக்ட். நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களோட ஒரு ஏர்னிங் வந்திருக்கு, ஆட்ராப் ஏர்னிங். ஸோ அந்த ஏர்னிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், இவங்களோட ப்ராஜெக்ட். ஓகேங்களா, ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள், பிட்ஜெனி அப்படின்றது தான். ஸோ இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி, அதாவது நேற்றுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா, நேற்றுலேருந்து அது வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பிச்சிருக்காங்கன்றதால நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கம் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணி இப்போலேருந்தே காயினை ஏர்ன் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா, வந்து ஒரு டெலிகிராம் பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு ஏர்னிங். ஓகேங்களா, இதை டேப் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே 2 ஃபிங்கர் வச்சு தான் டேப் பண்ண முடியும், எல்லா ஃபிங்கர் வச்சும் டேப் பண்ண முடியாது. ஆனால் இதில் ஸ்பின் வீல் கொடுத்துருக்காங்க, டாஸ்க் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இன்கம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண மூலிமா 50,000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதால ஃபஸ்ட்டு டேவே இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வர அப்பப்போ வந்து உள்ளே வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் போகிறோம். சரிங்களா, டெய்லி அப்படின்றதுக்குள்ளே டெய்லி டாஸ்க் இருக்கும், அதை டெய்லி வந்து நீங்கள் உள்ளே வந்து இது மட்டும் பண்ணால் போகிறோம். இது வந்து சோஷியல் டாஸ்க் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணோன்னே எல்லா காயின் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடுது. ஓகேங்களா, இது நம்ம எப்பயுமே இந்த மாதிரி நிறைய ஆட்ராப் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ தான் பண்ணுறது, நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வீடியோ பார்த்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 5 minutes to 10 minutes வந்து உள்ளே வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி என்ன வருதோ அந்த சின்ன ஒர்க்கை மட்டும் பண்ணால் போகிறோம். ஸோ நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சேர்ந்துடும். ஃபஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், காயின்ஸும் நம்மளால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த ஸ்பின் வீல் இருக்குது, இந்த ஸ்பின் வீல் மூலமாக நம்மளால் இதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பின் அப்படின்றத கிளிக் பண்ணோம், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் யூஷுவல் ஸ்பின் ஆகிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பின் பண்ணியும் நம்ம வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நம்ம வந்து மல்டிப்புளாக அந்த பூஸ்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு டேப் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆட்டோ டேப் இருக்குது. ஸோ நீங்கள் காயின்ஸை நம்ம அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக அந்த ஆட்டோ டேப் ஆக்டிவேட் பண்ண முடியும்.
ஆட்டோ டேப் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு டெய்லி அந்த ஆட்டோ டேப் மூலியமாகவே நம்மளுக்கு வந்து உள்ளே வந்தாலே காயின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏர்ட்ராப் மற்ற இது மாதிரி இல்லை, கோர் டிஏவோடது. ஓகேங்களா, சத்தோஷி அப்படின்ற நம்ம ஆப்பில் பண்ணோம் இல்லையா, ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் அப்படின்றதால ரொம்ப ஒரு நல்ல ப்ராஜெக்ட். எல்லாருமே ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் எல்லா நம்ம டெலிகிராம் சேனலில் ரெகுலராக உங்களுக்கு வந்து இதுக்கான என்னென்ன அப்டேஷன் வருதோ வர நான் உங்களுக்கு போட்டுட்டு வருவேன். ஓகேங்களா, ஸோ டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வோன்டான் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட். இது வந்து புதுசாக வந்திருக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாவல் துரு இருக்கார் இல்லையா, டான், அவர் வந்து பார்த்திங்கனாக்கா இது சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ டான் பிளாக் செயினோட ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஃபாலோ இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள் நிறையா பேரோட ஃபாலோவர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதை. ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது. இதில் ஃபாலோவர்ஸ் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னு தெரியும். இந்த பாவல் துரு அப்படின்ற டானோட சிஇஓ வந்து இருக்கார். டான் பிளாக் செயினும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி புது ஆட்ராப் வந்துடும்போது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டெலிகிராம்லேயும் வந்துடும். ஸோ அதனால் அது வந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸு அதுக்கான ஏர்னிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து இதுக்கான ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா, நேற்றுக்கே ஃபஸ்ட் டே அண்ட் செகண்ட் டேன்றதால இது கண்டினியூ அப்படின்றது கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து இது மாதிரி கிளைம் பண்ணிட்டும் வரலாம். திரும்பவும் ஃபார்மிங் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஃபார்மிங் கொடுத்துக்கோங்க. டெய்லி இந்த ஃபார்மிங் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இதில் ப்ளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே இது மாதிரி ப்ளேலாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த சில்லியெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் மட்டும் நம்ம டேப் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த காயின் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேங்களா, திரும்ப ஹோம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஃபார்மிங்கை கொடுத்து ஸ்டார்ட் ஃபார்மிங் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாஸ்க் பேஜ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. எல்லா டாஸ்க்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஷாப்ஸ் அப்படின்ற மாதிரி லீக் பேக் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணி பேக் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஏர்னிங்கு ஃபார்மிங் டெய்லி பண்ணுங்கள். அண்ட் ப்ளே பண்ணி கொஞ்சம் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம். இது மட்டும் இப்போ பண்ணால் போதும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போகிறோம். ஸோ இதுமாரி என்னென்னலாம் இப்போ கரண்ட்டில் இருக்குது அண்ட் முக்கியமாக அடுத்தடுத்து என்ன லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அண்ட் இப்போ தான் எக்ஸாம்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 days தான் லெஃப்ட் அப்படின்னு காமிக்குது. ஸோ 2 நாளில் இந்த ஆட்ராப் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் முக்கியமாக அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த காயினும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டெய்லி டாஸ்க் குயிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெய்லி டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சருக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பர் ஹவர் உங்களால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணாதவங்க இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த டேஸ்லேருந்து பண்ணால் கூட ஓரளவுக்கு பண்ணியிருக்கலாம். இன்னும் ஒரு 2 days இருக்குது. இது பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் அப்படின்னே அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணணும் அண்ட் டான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். இந்த டான் ட்ரான்சாக்ஷனுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னாக்கா ஒரு அரை டான் தேவைப்படுது. அரை டான். ஓகேங்களா, ஒரு $2-2.5 டான் வந்து தேவைப்படும். ஸோ இதை நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஷியோராக வந்து இந்த ஏர்ட்ராப் நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் ஓரளவு அதிகமான நம்மளுக்கு ஏர்னிங்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்க இதையும் ஒரு கிரிட்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்டான இது டாஸ்க் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் ஏர்ட்ராப்னு போட்டிருக்காங்க. எந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணிங்களோ அந்த வாலெட்டில் ஒரு அரை டான் இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு அதை நீங்கள் அப்படியே இந்த ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணி ஃபீ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து முடிஞ்சிடுது. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம கேம் விளையாடுறது மூலிமா ஏர்ன் பண்ணுற அந்த காயின் இருக்கு இல்லையா, அதையும் ஏர்ன் பண்ணிக்கணும். அண்ட் ப்ராஃபிட் பர் ஹவரையும் ஏர்ன் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸாவது இன்வைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த குவிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறது இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஓரளவு ஏர்னிங் வரும். அண்ட் டெய்லி ரிவார்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டேஸும் கரெக்டாக பண்ணிங்கன்னா நிறைய இன்கம் எடுத்துக்கலாம். பட் இன்னும் 2 நாள் தான் இருக்குன்றதால இந்த 2 நாளில் டேப் பண்ணி நம்ம அதிகம் பண்ணலாம். அண்ட் இம்ப்ரூவ்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு நிறைய விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடிக்கடி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த 3 மில்லியன் ப்ராஃபிட் பர் ஹவர் இருக்கு இல்லையா, பட் இது நான் எப்போயாவது வந்தால் மட்டுமே எனக்கு அது கிடைக்காது. கரெக்டாக நான் வந்து உள்ளே வந்து அடிக்கடி நான் கிளைம் பண்ணேன் அப்படின்னா அந்த 3 மில்லியன்றதை ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க.
அண்ட் இங்கே கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்கிரேட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் டோக்கனும் இந்த காயினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த காயினை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஏர்ட்ராப்பும் இருக்குது. சரிங்களா? இது இல்லாமல் இந்த சிட்டி அப்படின்றதுல வந்தீங்கன்னா இதில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கார்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் டெய்லி அந்த கார்ட்ஸை கொடுக்குறேன். எதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற கார்ட்ஸ் வந்து அவங்க காம்போ வந்து அங்கங்கே போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு இந்த டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சிட்டிலேயே பேட்டில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பேட்டில்ஸையும் நீங்கள் கேம் விளையாடணும். ஸோ கம்பல்சரி அதையும் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதுலேயும் ஓரளவு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதுலேயும் இந்த பேட்டில்ஸை நம்ம வின் பண்ணுறோம் பண்ணல இதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான க்ரைட்டீரியா தான். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா க்ரைட்டீரியாவும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த டவுன் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த எல்லா அப்டேஷன்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த 2 டேஸில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இது 2 நாளுக்கு அப்புறம் இதுக்கான அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் என்ன வருது, எப்போ வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த இந்த 3 ஏர்னிங்குமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக 2 ஏர்னிங் பார்த்துருக்கோம். அண்ட் எக்ஸ்எம்பயர் பற்றியும் பார்த்துருக்கோம். எக்ஸ்எம்பயரில் டோட்டலாக இந்த ஏர்ட்ராப் தேவையான எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளில் இதுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.